கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு அவன் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ஆத்தோரமாக அப்படி குளிச்சுட்டு இருந்திருக்கான். அப்புறம் என்ன பண்ணால் ஸ்கிட்டாகி ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டான். காலேஜில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த ஈவெண்ட்ஸ்லாம் கலந்துங்க இந்த சென்ஸை அதை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஸோ சடக் அடுத்தது இண்டக்ஷன் ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேஜ் ஏற 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 உங்களோட அந்த ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற பசங்க நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஏன்னா அது ஒரு சூப்பரான டவுட் என்னென்னா, டே 1 காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன். எனக்கு தேவையான ஸ்கில்ஸை என்னென்ன எதாவது வளர்த்துக்கணும். அதாவது டே 1லேருந்து நான் என்ன ஸ்கில் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. விநாயகா வணக்கம். ஸோ என்ன மாரி ஸ்கில் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இருக்க போகுது. மெயினாக ஸ்கில்லுங்கிறது வந்து ஒரு காமனான வேர்டு. ஓகே, ஸோ அதில் எல்லாமே அடங்கிடும். எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, நம்ம ஒரு இன்ஜினியராக போகிறோம். ஓகே, ஒரு இன்ஜினியரோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்காலிட்டியை ஒரு லேமேன் உங்களுக்கு கீழே உள்ள வேலை செய்கிற ஒரு ஒர்க்கருக்கோ இல்லை வந்து அதர் கீழே உள்ள உங்களுக்கோ நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக எஜுகேட் பண்ணணும். ஓகே, ஸோ அது ஒருத்தவனாக இருந்தாலும் சரி, இல்லை 1000 பேர் இருந்தாலும் சரி, 1,00,000 பேர் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துல போய் உட்காடுறீங்களோ, ஏன்னா நம்ம இன்ஜினியரிங்கரோட பொசிஷன் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, ஸோ அப்போ 4 பேர்கிட்ட கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறதுக்கான எபிலிட்டி நம்ம வளர்த்துக்கணும். ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாய்கிட்டேருந்து ஒரு இன்ஜினியர்கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஹவு ஹீ கான்ஃபிடென்ட், எந்த அளவுக்கு அவன் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறான், ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அவன் சால்வ் பண்ணுறான். ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் ஒரு இஷ்யூ இருக்குது. ஓகே, ஸோ அந்த இஷ்யூவை எப்படி அதை அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான். அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகே, கம்யூனிகேஷன்னா என்ன, இங்கிலீஷில் பேசுகிறதா? கரெக்ட், இங்கிலீஷோ ஹிந்தியோ என்ன லாங்குவேஜோ அது இங்கே மேட்டர் இல்லை. ஓகே, ஸோ என்ன மேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியமாக பேசுகிறது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 4 பேர் முன்னாடி கூப்பிட்டு வச்சு பேச சொன்னாங்கன்னா அவங்கள அறியாமையே பயம் வரும். ஓகே, ஸோ அந்தமாரி பயம் வரக்கூடாது. அது இயல்பு தான், அது வர்றது வந்து இயல்பு தான். அந்த பயம் இருக்கணும், பதட்டம் தான் ஆகக்கூடாது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், நான் எப்படி ஓவர் கம் பண்ணேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சச்சக், என்ன இடம் மாறிட்டேனா? ஆமாம், ஒரு பையன் வந்துட்டு ஆனால் நீங்கள் வந்து இடம் மாறி பேசுங்க, நடந்துக்கிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதான் ட்ரை பண்ணுவோம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சரி இந்தமாரி ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ஆத்தோரமாக அப்படி குளிச்சுட்டு இருந்திருக்கான். அப்புறம் என்ன பண்ணால் ஸ்கிட்டாகி ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டான். ஓகே, அவன் விழுந்துட்டு கத்துறான், கடவுளே காப்பாற்றுங்க, கடவுளே காப்பாற்றுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். ஓகேவா, கடவுள் வந்து முதுகுல ஒன்று வச்சு டேய் எந்திரா அப்படின்னாரு. பார்த்தா இடிப்பளவு கூட தண்ணி இல்லை. ஓகேவா, ஸோ இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தண்ணி பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆழம் நமக்கு தெரியாது. எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் ஓகே இது ஒன்றும் பெரிய ஆழம் இல்லை. அதேமாதிரி தான் இன்ஜினியரிங்கும். ஓகே, வெளிலேருந்து பார்க்க மீசை வச்சு பயங்கரமாக இருப்பான், ஆனால் உள்ளே போனீங்கன்னா குழந்தை மாரி தூ அப்படின்னு இந்த இதே முரளியில் வந்து சுதாகர் மாரி. ஓகேவா, பார்க்க டர்ராக இருந்தீங்க அப்படின்னு தான் மம்மி டேடி இப்படி ஒரு காமெடி வரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இன்ஜினியரிங்கும். ஸோ வந்துட்டு இந்த இதில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நீங்களாகவே கற்றுக்கிட்டு பண்ணிட முடியும். அதான் இன்ஜினியரிங் கொடுக்க போகிற ஒரு மிகப்பெரிய பலம். இத்தனை நாள் வரைக்கும் 12th வரைக்கும் யாராவது ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் ஒன்ஸ் நீங்கள் இன்ஜினியரிங் வந்ததுக்கப்புறமா ஒரு இன்ஜினியர் ஆகிட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களே சால்வ் பண்ண ஆகிறதுக்கான எபிலிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு விஷயத்துக்கு மேலே தானாக வரும்னு சொல்லுவாங்களே, அதனால் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. ஸோ இவங்க இருந்தால் என்னால் அந்த வேலையை பண்ணிட முடியும், அவங்க இருந்தால் அதை நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. யார் இருக்காங்களோ இல்லையோ, உங்களால் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ஓகே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். ஓகே, இது வந்து ஒரு இன்ஜினியருக்கு ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கில் என்ன சொல்லியிருந்தேன், வந்துட்டு தைரியமாக பேசணும். அப்புறம் ஒரு ப்ராப்ளமை இப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ யார் துணையும் இல்லாமல் நீங்களாகவே புரிஞ்சுக்கிட்டு அது சால்வ் பண்ண எபிலிட்டி வந்துட்டுனா ஒரு மிகப்பெரிய அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அசட் மாரி நீங்கள் வரும் இந்த கம்பெனிக்கு. ஸோ கம்பெனிஸ் இந்தந்த விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் டே 1லேருந்து இந்த ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை என்னோடய ப்ரொஃபஸர் வந்து கொடுத்தாரு. ஓகே, என்ன கொடுத்தாரு தம்பி, அதாவது ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 minutes இருக்கும். 50 minutesல 40 நிமிஷம் நான் கிளாஸ் எடுக்கிறேன். 10 நிமிஷம் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து இங்கிலீஷில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகே,
கை வலிக்குது, ரொம்ப நேரமாக துடிச்சிட்ருக்கேன்ல. ஸோ ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ நான் வந்து ஆர்வமாக சார் நான் எப்போதும் கை தூக்கிட்டு நான் முந்திரி கொட்டை மாரி எப்போதுமே அந்த அவரோட இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். மற்ற பசங்களாம் வந்துட்டு போ அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக இருப்பாங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்டடாக இல்லை. பட் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நான் இந்தமாரி ப்ரெசென்ட் பண்ணுவேன்னா அது கொஞ்சமாக என்னோடய ஸ்டேஜ் ஃபியரை ஓவர் கம் பண்ணி, ப்ளஸ்ஸு முக்கியமான விஷயம் காலேஜஸ்லலாம் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்கும். ஓகேவா, இருங்க கையை ஒரு இடத்துல முட்டு வச்சுக்கிறேன், கை வலிக்குது. ஸோ இப்போ காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒன்று நடக்கும். அதாவது காலேஜில் ஈவெண்ட்ஸ் நடக்கும். இப்போ படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, காலேஜில் வந்து ஃபெஸ்டிவல் நடக்குமாங்களே, அது வந்து 2 டைப் ஆஃப் ஃபெஸ்டிவல் இருக்குது. ஒன்று கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் ஃபெஸ்டிவல். ஓகேவா, அண்ணாசில் பார்த்தீங்கன்னா குருஷேத்ரான்னு ஒன்று, அது வந்து பியூராக டெக்னிக்கல் ஓரியன்டாக ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அடுத்து டெக்கோ ஃபெஸ்டிவல் ஒன்று, இது வந்து ஃபுல்லாக கல்ச்சுரல், பாட்டு கச்சேரி டான்ஸு, ஸோ இந்தமாரி நடக்கும். ஓகே அப்பா, இந்தமாரி நடக்கும். ஓகே இருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்தமாரி ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். ஸோ அந்தமாரி ஃபெஸ்டிவல்ஸில் போய்ட்டு எஜுகேஷன் ரிலேட்டட் நடக்கிற ஃபெஸ்டிவல்ஸில் நீங்கள் போய் கலந்துக்கணும். ஐஐடி, என்ஐடி, ஸோ இந்தமாரி பெரிய இன்ஸ்டியூஷன்ஸில் இந்தமாரி நடக்கும். அங்கே பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொல்லிவிட்டு, ஸோ டெக்னிக்கலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி ஒரு டாபிக், இப்போ ஒரு டொமைன் இருக்குது, நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியரிங் இல்லை மெக்கானிக்கல் இல்லை இசிஇ, ஸோ இந்தமாரி டொமைன் ரிலேட்டடாக இருக்கீங்கன்னா இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, அந்த நான் என்ன ப்ரெசென்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இப்போ அது கான்செப்ட் இல்லை, நான் என்ன பண்ணங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ இந்தமாரி ஒவ்வொரு காலேஜஸாக போயிட்டு ஒரு பிபிடி ரெடி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து நல்லா, நான் ஃபஸ்ட்டு இது வந்து எங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் கோயம்புத்தூர் போனோம். அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோயம்புத்தூர் வந்து தனலட்சுமி சீனிவாசன் ஒரு காலேஜ் இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ அங்கே போயிட்டு ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணோம். அவங்க ஃபுல்லாக மலையாளிஸ், ஓகேவா, மலையாளம் பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நாங்களுக்கு என்னென்னா இங்கிலீஷில் நீங்கள் பேசி ஆகணும். யூ ஹேவ் ஒன்லி ஒன் சான்ஸ் டு ப்ரெசென்ட் யுவர் பேப்பர் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ அப்போ என்ன நடந்ததுன்னா, சரி நம்ம ஏதாவது தப்பாக பேசினா இங்கேயே முடிஞ்சிடும். ஓகேவா, நீயும் நானும் இங்கேயே மறந்துடுவோம், என்ன அவமானம் நடந்தாலும் சரின்னு சொல்லிட்டு. பட் ஒரு பயம் இருக்கும் இல்லையா, நாங்கள் அதுக்கு முதல் நாள் நைட்டே உட்காந்து ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே இது நீ பேசுகிற, இங்கே நான் பேசுகிறேன், இப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசணும். அதில் நாங்கள் ஜெயிக்கவும் செஞ்சோம். நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டோம். ஓகே, பட்டு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன ஸ்டேஜ் ஏற உங்களோட அந்த ஒரு லிமிட் ஒன்று இருக்கும். ஓகேவா, நம்மளால் இது முடியாதுங்கிற லிமிட்டு, அதை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேஜ் ஃபியருங்கிறது போயிடும். ஸ்டேஜ் ஃபியர் போயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு இன்ஜினியராக ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு இன்ஜினியர் வந்துட்டு இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு காராக தெரியும், பைக்காக தெரியும், எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ்லாம் வந்து வெறும் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸாக மட்டுமே தான் தெரியும். ஓகே, ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வேணால் பாருங்கள், இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா, ஓகே, ஸோ ஒன்ஸ் இன்ஜினியரிங் ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பற்றி கொஞ்சமாக படிக்க பைக்கு வந்து ஒரு பைக் எடுத்துப்போமே, பைக்கில் இன்ஜின் மட்டும் தனியாக தெரியும். அந்த இன்ஜின்ஸில் வந்து ஃபின்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு அதுதான் முக்கியம், பிரதானம். ஓகேவா, ஸோ நிறைய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நிறைய இருக்குது, வாட்டர் கூல்டு, ஏர் கூல்டுன்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஏர் கூல்டு ஃபின்ஸ் இருக்கும். அடுத்து வந்து இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா பார்த்துப்பீங்க, ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் ஃபின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்தை படிக்க ஃபியூஸு, அப்புறம் வந்துட்டு இந்தமாரி எம்சிசிபி, அப்புறம் ரிலே, இந்தமாரி ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் படிக்க உங்களுக்கு அது தெரிய வரும். ஓகேவா, சூப்பராக. ஸோ இதுதான் இன்ஜினியருக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக இன்ஜினியர் ஆகிட்டு இருக்கீங்கிறதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் இதெல்லாம். அதேமாதிரி அவ்வளோதான், இது ரொம்ப நம்ம நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இது போதும். ஓகே, ஸோ வந்துட்டு டே 1லேருந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரே குவாலிட்டி ஸ்டேஜ் ஃபியர் ஓவர் கம் பண்ணுறது, தைரியமாக 4 பேர்கிட்ட பேசுகிறது. ஏன்னா அதுக்கப்புறமா காலேஜில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த ஈவெண்ட்ஸ்லாம் கலந்துங்க இந்த சென்ஸை அதை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஓகேவா, ப்ராப்பராக வந்து எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதை ப்ராப்பராக நடத்தி முடிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி. அந்த குவாலிட்டிலாம் ஒரு கம்பெனிக்கு தெரிஞ்சதுன்னா பரவாயில்லையே, இந்த பையன் வந்துட்டு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான், ஸோ அவனுக்கு வந்து இந்தமாரி ஒரு ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணுற ஒரு ஸ்கில் இருக்குது, ஸோ இது நல்ல ஒரு ஸ்கில்லு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாரி. ஏன்னா படிக்கிறவங்க யார் வேணால் படிப்பாங்கப்பா, எல்லாருக்குமே டெக்னிக்கலாக யார் வேணால் கற்றுக்கலாம் ஈஸியாக. பட்டு இந்த டெக்னிக்காலிட்டியும் ப்ளஸ் இந்த தைரியமாக பேசுகிறதையும் ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணி யார் ப்ரெசென்ட் பண்ணுறா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நம்ம நிறைய பேசுவோம், கை வலிக்குது. ஓகே, ஸோ டடாக். அடுத்தது இண்டக்ஷன் ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நார்மலாக இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட் பற்றி, அதாவது நம்ம காலேஜை பற்றி, காலேஜில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு,
அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து டிபார்ட்மெண்ட்டை சுற்றி காமிப்பாங்க, டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ ஒரு கிளப் மாதிரி இருக்கும், ஓகேவா. அவங்க வந்து காரு இது பற்றி டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதுமாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும், ப்ளஸ் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் சொல்லிட்டு இந்தமாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் பற்றிலாம் ஒரு இன்ட்ரொடக்ஷன், அங்கேருந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து இதை பற்றிலாம் பேசுவாங்க. உங்களோட அந்த வர ஸ்பீக்கர் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்தாங்கன்னா உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் மாதிரி இருக்கும். ஐஸ் பிரேக்கிங்னா உங்களுக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம் கலந்த பயம் பதட்டம்லாம் உள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து கலையிற மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இது பண்ணுற மாதிரி ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் தான் இந்த இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம்ங்கிறது. ஒரு 1 வீக் நடக்கும். ஸோ ஒரு ஜாலியாக 1 வீக் ஃபுல்லாகவே ஜாலியாகவே இருக்கும், ஓகேவா. ஸோ அவ்வளோ இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராமில் வந்து பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ இந்த இதில் வந்து கிளாஸஸ்லாம் எதுவும் பெருசாக இருக்காது, ஓகே. ஸோ வந்துட்டு அவ்வளோதான்.